அனைவருக்கும் வணக்கம். இது சாய் கவிச்சாரல். நான் ஜீவி. இப்போ பாருங்கள், துணியெல்லாம் துவைச்சி எடுத்துகிட்டு வந்து போட்டு மடித்து வச்சுருக்கேன். கொஞ்சம் இதெல்லாம் மடிக்கிறதுக்கு தயாராக இருக்குது. இதெல்லாம் எப்படி துவைச்சேன்ற பேக் தான் இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். எதுக்குன்னா, நிறைய பேர் என்ன மாதிரி வாஷிங் மிஷினில் துவைக்க மாட்டேன், கையில் தான் துவைப்பேன் அடம் பிடிக்கிறவங்களுக்காக தான் அந்த வீடியோ பாருங்கள். இவ்வளோ துணியும் நான் துவைச்சி அங்கே ஒரு தொட்டி இருக்குது, அதனுடைய சுவர் தான் அது, அதில் போட்டிருக்கேன். இந்த தண்ணியெல்லாம் சொட்டிட்டு அப்புறம் இதை எடுத்துகிட்டு போய் மாடியில் காய வைக்க போகிறேன். கீழே பார்த்திங்கன்னா இது துவைச்சிட்டு அலசுறதுக்காக தயாராக இருக்குது. அது மாடிக்கு போன அப்புறம் இதை அந்த இடத்துல போடுவேன். இது பார்த்திங்கன்னா ஊற வச்சுருக்கேன் துவைக்கிறதுக்காக. இது துவைக்கிறதுக்கு தண்ணி பிடிக்கிறதுக்காக வச்சுருக்கேன். அடுத்து இன்னொரு இது பார்த்திங்கன்னா பாருங்கள், இன்னொரு அண்டகுண்டா இருக்குது. இதில் ஊற வைக்கிறதுக்காக துணி தயார் நிலையில் இருக்குது. இன்னும் எதுனா பெட்டு ஸ்ப்ரெட்டு, பெட்ஷீட்டு, அப்புறம் இந்த ஷட்டர் இதெல்லாம் ஊற வைக்கிறதுக்காக வச்சுருக்கேன். பாருங்கள், இங்கே இருக்குது பாருங்கள். இந்த துணியெல்லாம் இப்போ நான் அதில் ஊற வைக்க போகிறேன். இதில் என்ன இருக்குது அப்படின்னா, நான் இந்த வாரம் அப்பப்போ துவைக்க முடியாமல் போயிடுச்சு. ஒரு வாரம் துணி 4 பேருக்கு சேர்ந்து, அதோடு இந்த பெட் ஸ்ப்ரெட்டு இதெல்லாம் சேர்ந்து நிறைய துணி பாருங்கள். பாதி சாரீ ஊற வச்சுருக்கேன், இன்னும் பாதி சாரீ இங்கே இருக்குது பாருங்கள். அதனால் இவ்வளோ துணியும் நான் கொஞ்சம் ஈஸியாகவே துவைச்சிட்டேன். அது எப்படி, எனக்கு வாஷிங் மிஷினில் போடுறதுக்கு பிடிக்கிறதில்ல. ஏன்னா நிறைய தண்ணி அலச முடியாதுன்றதுனால நான் தனியாக இதில் பிடிச்சி தான் அலசி போடுவேன். அதனால் நான் இப்படி தான் துவைப்பேன். அதுக்கு முன்னாடி பவுட்ரு வச்சு துவைப்பேன். அப்போ கையில் தோல் உரிய ஆரம்பிக்கும். அந்த பவுடர் என் கைக்கு ஒத்துக்கலை. அதனால் நான் பிராண்டெல்லாம் சொல்லலை. அது இப்போ பார்த்திங்கன்னா நான் லிக்விட் போட்டுடுறேன். அந்த வாஷிங் மிஷினில் போடுவோம் இல்லையா, அந்த லிக்விட் தான் பாருங்கள். இந்த மூடியில் இந்த அந்த இங்கே இருக்குது இல்லையா, இந்த அன்னகுண்டாவுக்கு நான் 2.5 போடுவேன். அழுக்கு கொஞ்சம் அதிகமாக இருந்தால் 2.5, இல்லைன்னா 2 போட்டாவே போதும். அந்த பக்கெட்டுக்கு நான் 1.5 போட்டிருக்கேன். அந்த சாரீலாம் ஊற வச்சுக்கிறேன் அந்த பக்கெட்டுக்கு நான் 1.5 தான் போட்டிருக்கேன். இது மாதிரி போட்டு நம்ம நல்லா ஊற வச்சு ஒரு 20 நிமிஷம் இல்லை 25 நிமிஷம் இது மாதிரி விட்டோன்னு வச்சுட்டுங்க. அப்போ அதில் இருக்கிற அழுக்கெல்லாம் அழகாக இறங்கிடுது. அதுக்கப்புறம் நமக்கு சும்மா கையில் இப்படி கும்மி கொஞ்ச நேரம் கும்மி அலசினாவே நல்லா க்ளீனாக அழுக்கெல்லாம் போயிடுது. ரொம்ப கஷ்டப்பட தேவையில்ல, சோப்பு போட்டு நிறையெல்லாம் தேய்க்க தேவையில்ல. ஏதோ ஒரு இடத்துல அதிகமாக இருக்குதுன்னா சோப்பு போடலாம். அதுக்காக தான் அந்த சோப்பு வச்சுருக்கேன். அந்த சோப்பு கட்டி கூட பாருங்கள் அப்படியே இருக்குது, கரையவே இல்லை பாருங்கள். இந்த சோப்பு அப்படியே தான் இருக்குது. கொஞ்சமாக லைட்டாக போடுவேன், அப்புறம் துவைச்சிடுவேன். இது மாதிரி துவைக்க முடியும் பாருங்கள். துவைச்சி காய வைக்கும்போது ஒரு ட்ரிக் இருக்குது, அதையும் சொல்லிடுறேன் உங்களுக்கு. இது மாதிரி நம்ம கொடியில் தொங்க போடக்கூடாது. அதாவது பெட்ஷீட்டு, பெட்டு ஸ்ப்ரெட்டு இதெல்லாம் இப்படி நம்ம தொங்க போடக்கூடாது. அப்படின்னா என்ன ஆகுனா பாருங்கள், அந்த கீழே தண்ணி தேங்கி நின்றும், எல்லாம் மேலேருந்து வடிஞ்சிடும். கீழே நின்றுட்டு சீக்கிரமே காயாது, 2 நாள் ஆகும். அதுவும் இது மாதிரி பெட்ஷீட்டெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம போத்திக்கிற பெட்ஷீட்டு, இது கீழே பாருங்கள், மேலேருந்து தண்ணியெல்லாம் அப்படியே கீழே பாருங்கள், கீழே தையல் இருக்குது பாருங்கள், இப்படியே இறங்கிடும். இறங்கி இந்த தையல்கிட்ட நின்றும், சொட்டிகிட்டே இருக்கும், சீக்கிரமே காயாது. இதுக்கு என்ன பண்ணுறதுன்னா, என்னுடைய அனுபவத்தை தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இது மாதிரி படுக்க வசதியில் காய வச்சிடணும். அப்போ எல்லாம் ஈவனாக ஒரு இடத்துல தண்ணி தேங்காது, அப்படியே காஞ்சிடும். அதுவும் கீழே தரை சூடாக இருக்கும்போது சீக்கிரமாகவே காஞ்சிடும். மாடியில் நான் இப்படி போட்டுருவேன். அதே மாதிரி பெட்ஷீட்டும் பார்த்திங்கன்னா நல்லா விரித்து கீழே நம்ம போட்டு விட்டுருணும். அப்படி போடுறப்போ அந்த ஓரத்தில் தண்ணி தேங்கி நின்று காயாமல் இருக்காது. ஒரே நாளில் எடுத்துடலாம். பாருங்கள், இந்த பெட்ஷீட் போட்டிருக்கேன் பாருங்கள். இது மாதிரி போட்டால் கீழே அந்த முனையில் தண்ணி தேங்கி காயாமல் அப்படியே 2 நாள் இருக்கிற விஷயம்லாம் இருக்காது. பாருங்கள், நல்லா காஞ்சிடும். இதுக்காக தான் நான் எந்த லிக்விடு எந்த பிராண்டெல்லாம் சொல்லலை. நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச பிராண்டு வாங்கி பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஆனால் அந்த வாஷிங் மிஷினில் போடுற லிக்விட் டாப் லோடு ஃப்ரண்ட் லோடுன்னு இருக்குது. அதிகமாக அழுக்கு இருந்தால் டாப் லோடு வாங்கிக்கோங்க, அந்த லிக்விட் வாங்கிக்கோங்க. அழுக்கு கம்மியாக தான் இருக்குது அப்படின்றது ஃப்ரண்ட் லோடு வாங்கிக்கோங்க. அழுக்கு மட்டும் தனியாக பாருங்கள், இது எவ்வளோ பளிச்சுன்னு இருக்குது பாருங்கள். நிறைய அழுக்கு இருந்தது, இப்போ பளிச்சுன்னு இருக்குது. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.